வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல் அரணம் நாட்டுக்கு உறுப்பு. கடனறிந்து காலம் கருதி மரியாதைக்குரிய தலைவர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட ஆன்றோர் அவைக்கு வணக்கம். இருப்புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல் அரணம் நாட்டுக்கு உறுப்பு. ஒரு சிறந்த நாட்டுக்கு, செழிப்பான நாட்டுக்கு, வளமான நாட்டுக்கு பாதுகாப்பு அரண்கள் யாவை? இந்த கேள்வியை ஒரு கல்லூரியில் போய் கேட்டால் பதில் வேகமாக வரும். அதுவும் ஆங்கிலத்தில் தான் வரும். ஏர்ஃபோர்ஸ், லேண்ட் ஃபோர்ஸ், சி ஃபோர்ஸ் என்பதாக அந்த பதில் இருக்கும். அவைகளும் பாதுகாப்பு அரண்கள் தான். ஆனால் வள்ளுவர் பதிவிடுவது இயற்கையான பாதுகாப்பு அரண். வாய்ந்த மலை, வானளாவிய மரங்களும் செடிகளும் கொடிகளும் தாவரங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மலை வாய்க்க பெற்றால் சூழ்கொண்ட கார் மேகங்கள் அங்கே கவிழும், பெருமழையாக பொழியும். அந்த மழை துளிகளை, தரையை நோக்கி வரும் துளிகளை தாவரத்தினுடைய இலை, தலை, கிளை தாங்கி பிடித்து மெதுவாக நிலத்திலே இறக்கும். நிலத்தில் இலைகளும் தளைகளும் இலை மக்குகளும் பரவி கிடக்கும். அடியிலே மண்புழுக்கள் உழவு ஓட்டி கொண்டிருக்கும், வேர் வெடிப்புகள் இருக்கும். இதன் கீழ் இறங்கிய நீரை இந்த தாவர போர்வை தக்க வைத்துக் கொண்டு ஆண்டுதோறும், ஆண்டு முழுவதும் ஊற்று நீராக கொடுத்து கொண்டிருக்கும். அந்த ஊற்று நீரும் மழை வெள்ள நீரும் சேர்ந்து வரக்கூடிய ஆற்று நீர் தான் ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு அரண். இதைத்தான் பட்டினப்பாலையிலே பதிவு பண்றாங்க. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் கறந்து பொன் கொடிக்கும். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும். உற்பத்தி ஆகின்ற குடகு மலையிலே இருந்து கடலில் கலக்கக்கூடிய பூம்புகார் வரை நீர் நிறைந்திருக்கும். வான்மழை பொய்த்த காலங்களிலும் எப்படி கிடைக்கும்? அதுக்கு ஊற்று நீர் தான் காரணம். ஊற்று நீருக்கு என்ன காரணம்? வாய்ந்த மழை, வானளாவிய மரங்களும் செடிகளும் கொடிகளும் தாவரங்களும் நிறைந்திருக்கக்கூடிய மலைதான் காரணம். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் இயற்கையை வழிபட்டவர்கள், மரங்களை வணங்கியவர்கள். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்கோயிலுக்கு போய் பாருங்க, ஸ்தலவரிசம் இல்லாத திருக்கோயில் உண்டா? இல்ல. ஆக இந்த மனிதர்கள் இந்த ஆறறிவு படைத்தவர்கள், அதே நேரத்தில் பேராசை கொண்டவர்கள். ஆகவே நாம் என்ன பண்றோம்? உலகம் பிறந்ததும் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, இதர உயிரினங்களை கண்மூடித்தனமாக வேட்டையாடுகின்றோம். இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, 22 லட்சம் உயிரினங்களுக்கும் பொதுவானது. அதான் பதிவு பண்றாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூமி பந்து சூடாயிட்டுது. துருவ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பனிமலைகள்லாம் உருகுது. சென்னை போன்ற பெருநகரங்கள் 50 ஆண்டுகள்ல கடலில் மூழ்கும் என ஆராய்ச்சி மணியை வேற ஆய்வாளர்கள் அடிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இயற்கையை காக்க வேண்டிய கடமை, பொறுப்பு எல்லோருக்கும் உண்டு. இப்போ ஆடு மாடுகள் மாநாடு நடத்தணும், அத ஒரு சிலர் விமர்சனம் பண்றாங்க. இது கண்ணோட்டத்தின் அடிப்படையிலான மாநாடு. பேகனை பத்தி தெரியும். கடையேழு வள்ளல்களில் ஒருவன் பேகன். ஒரு மயில் குளிர்ல நடுங்கிட்டு இருந்தது. அந்த மயிலுக்கு போர்வையை போர்த்தி விட்டார் பேகன். அது தவறா? அது தவறு என்றால் ஆடு மாடுகளுக்கும் நடத்தப்பட்ட மாநாடும் தவறுதான். ஈவு இரக்கம் கண்ணோட்டத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த மாநாடுகள் எல்லாம். கண்ணீர் கணிகளன் கண்ணோட்டம் அகுதென்றேல் புண்ணென்று உணரப்படும். கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. அதே மாதிரி இன்னைக்கு மரங்கள் மாநாடு.
பாரி வள்ளல் ஒரு முல்லை கொடி படர்வதற்கு பற்றி படர்வதற்கு இடம் இல்லாம காத்துல ஆடிக்கிட்டு இருந்தது. உடனே தேரை படர்வதற்கு ஏதுவாக நிறுத்திவிட்டு சென்றார். அது குற்றமா? அது குற்றம் என்றால் இந்த மாநாடும் குற்றம்தான். ஆக இவைகளை எல்லாம் கொச்சைப்படுத்துவது என்பது இயற்கையை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல். இயற்கையை கேவலப்படுத்தினா, இழிவுபடுத்தினா, இயற்கையை பகைச்சுக்கிட்டா என்ன நடக்கும்? அதை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். செயற்கையில் என்னதான் புதுமைகள், புரட்சிகள், புது கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் உலகத்தினுடைய இயற்கைக்கு மாறுபட்டு வேறுபட்டு திரிவுபட்டு நின்றால் முடிவு அழிவு. அந்த அழிவை நோக்கித்தான் அந்த உலகம் வேகமா போயிட்டு இருக்கு. ஆக இந்த மாநாடுகள் எல்லாம் நம்மை காக்கும், அது உறுதி. இந்த முயற்சி வெற்றி பெறும், வெற்றி பெற வேண்டும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். தெய்வத்தான் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். உழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். ஆக இந்த மாநாடு வெற்றியை பெற்றுத்தரும். அதனுடைய அடித்தளம் தான் இந்த மாநாடு. ஆகவே ஒன்றை நாம் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது. இன்னைக்கு உலகம் 22 லட்சம் உயிரினங்களுக்கு சொந்தமானதுன்னு சொன்னேன். மனிதர்களாகிய நாம் நம்முடைய இனத்தை பெருகிட்டே இருக்கிறோம். உலகத்தினுடைய மக்கள் தொகை 100 கோடி சுத்தியே இருந்தது. இன்னைக்கு 770 கோடி. 2100 1000 கோடியை தாண்டும் என அஞ்சப்படுது. நாடு சுதந்திரம் அடைஞ்ச போது நம்ம நாட்டினுடைய மக்கள் தொகை 27 கோடி. பசுமை புரட்சி 67 வாக்குல அறிமுகப்படுத்தினாங்க, அன்னைக்கு 60 கோடி. இன்னைக்கு 147 கோடி என ஐக்கிய நாடுகள் சபையினுடைய புள்ளி விவரம் கூறுகின்றது. பன்றி குட்டி ஓடுற மாதிரி போட்டு விட்டுட்டோம். மக்கள் தொகை உலக அளவில் பெருகிட்டுது. இடம் பத்தல, வனத்துல போய் குடியேறோம். அந்த வனம் யாருக்கு சொந்தம்? விலங்குகளுக்கு சொந்தம். அங்க போய் குடியேறி அமைதியாகவும் நாம் இருக்கிறது இல்லை. அங்க போய் காடுகளை அழிக்கிறோம், மரங்களை வெட்டுறோம், காங்கிரீட் காடுகளை உருவாக்குறோம், ஆழ்வாய் கிணறு போடுறோம், 1000 அடிக்கு போட்டு தண்ணி உறிஞ்சி உறிஞ்சி எடுக்கிறோம். ஓடைகள்லாம் வத்தி போயிருது. குடிக்கிறதுக்கு நீர் இல்லாம அந்த விலங்குகள் விளைநிலத்துக்கும் வீட்டுக்கும் வருது. இதுக்குள்ள யார் குற்றவாளி? அத்துமீறியது யார்? மனிதர்களாகிய நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூர் போல கெடும். ஆக இதே போக்கு நீடித்தால், செயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயற்கையை புறக்கணித்தால் அழிவு என்பது உறுதி. அந்த அழிவிலிருந்து இந்த உலகம் காக்கப்பட வேண்டும். நாம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகம் பாதுகாக்கணும். இன்னைக்கு உக்ரைன்ல விழக்கூடிய குண்டு அவங்கள மட்டும் பாதிக்கிறது இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தை பாதிக்கும். நீங்களும் நானும் விடக்கூடிய மூச்சு காற்று இங்கேயே இருக்கிறது இல்ல, உலகத்தை சுத்தி வருது. இந்த இடத்துல அடிபட்டா எங்க நெறிக்கட்டுது? இங்க நெறிக்கட்டுது. ஆக ஒரு மனித உடல் மாதிரி உலகம். ஆக எங்கே பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்த மக்களும் உயிரினங்களும் பாதிக்கப்படுவோம். ஆக இவற்றிற்கெல்லாம் என்ன தீர்வு? என்னதான் தீர்வு? ஒரே தீர்வு. வரும் தேர்தல்களில் 2026 தேர்தல் உட்பட அனைத்து தேர்தல்களிலும் மனசாட்சியை முன்னிறுத்து இதனால் இவன் முடிக்கு வென்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களிப்பது ஒன்றுதான் தீர்வு, ஒன்றுதான் தீர்வு, ஒன்றுதான் தீர்வு. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா அவர்களே. தொடர்ந்து காணொளியாய் ஒரு கவிதை.